نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மாநபி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற தொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்த நாட்களை பற்றி, அந்த நாட்கள் உட்கொண்டிருக்கிற வரலாறுகளை பற்றி பேசுகிற இந்த தொடரில் நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பால்குடி நாட்களை பற்றி பேசினோம். இன்றைக்கு அவர்களின் சிறுபிராயம். சிறுபிராயம் என்பது பழைய தமிழிலே சொல்லுவார்கள் வளரிளம் பருவம் என்று நாம் சொல்லலாம். ஏறத்தாழ 15-16 வயது வரைக்கும் அல்லது 18 வயது வரைக்கும் வளரிளம் பருவம் என்று பெயர். அதற்கு பிறகான பருவத்திற்கு வாலிப பருவம் என்று பெயர். நாம் இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுபிராயத்தை பற்றித்தான் பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் 4 வயது வரைக்கும் ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்து அந்த நாட்களில் வளர்ந்த விதம் குறித்தெல்லாம் பேசி முடித்தோம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வயது 6. பாருங்கள், 6வது வயதிலிருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த அழகு குழந்தை அரபக மண்ணில் அத்தனை பேரின் வியப்பிற்கும் எல்லாருடைய அன்பிற்கும் பாத்திரமாக வளருகிற அந்த குழந்தை, மகனே வா மதீனாவுக்கு போய் வரலாம் என்று கூப்பிடுகிறார்கள் தாயார் ஆமினா அம்மையார். அன்பானவர்களே, ஆமினா பின்த் வஹப் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாய் மதீனாவுக்கு இவங்களை கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக கூட்டிட்டு போறாங்கன்னா, இவர்களுடைய ஆமினா அம்மையாருடைய கணவர் காலஞ்சென்ற அப்துல்லா அவர்களினுடைய மாமாமார்கள் எல்லாம் அங்கேதான் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான மாமாமார்களின் வம்ச வழியெல்லாம் மதீனாவிலே இருக்கிறது. ஒரு கணவர் இறந்து போனதற்கு பிறகு அந்த தொடர்பை எல்லாம் அப்படி துண்டிக்க முடியாது. கணவர் இறந்து போனாலும் இறந்து போனதற்கு பிறகும் கூட அந்த கணவருடைய உறவுகளை எல்லாம் ஒரு மனைவி எப்படி பேண வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய முன்மாதிரி ஆமினா அம்மா. மகனை கூட்டிட்டு வா, உங்க வாப்பாவுக்கு உங்க அத்தாவுக்கு சொந்தக்காரங்க பூரா மதீனால இருக்காங்க, உன்னை நான் கூட்டிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டணும். எதற்கு தெரியுமா? நாளை வருங்காலத்தில் ஆமினா அம்மையார் இல்லாத காலத்திலேயும் இந்த குழந்தை முஹம்மது அங்கிருக்கிற உறவுகளோடு நல்லுறவு பேண வேண்டும் என்கிற உறவுகளை மேம்படுத்தும் ஒரு பெரிய நோக்கம் இங்கே தெரிகிறது. 6 வயது, அல்லாஹுவின் ஏற்பாடு. மகனை கூட்டிக் கொண்டு மதீனாவிற்கு போகிறார்கள். மதீனாவிற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மாமா வீடு எல்லாம் சந்தித்து அங்கிருக்கிற கோத்திரத்தார்களிடமெல்லாம் பேசி முடித்துவிட்டு திரும்ப மதீனாவிலே இருந்து வருகிறார்கள். அல்லாஹுவின் ஏற்பாடு, மதீனாவிற்கு வெளியில் அபவா என்கிற இடம் இன்றைக்கும் இருக்கிறது. அபவா என்கிற இடத்திற்கு வருகிற போது தாய் ஆமினா அம்மையார் வஃபாத்தாகி விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வயது 6. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வயது 6. யோசித்தாலே கஷ்டமாக இருக்கிறது. போகும்போது அம்மா கூட போற ஒரு 6 வயசு பையன் திரும்பி வரும்போது அம்மா இல்லாம அந்த அபவா என்கிற இடத்துல இருந்து மக்காவிற்கு அந்த குழந்தை வருகிறது. மிகப்பெரிய வழி இருக்கும் அல்லவா? ஒரு பெரியவனாயி 40-50 வயசுல இருக்கும்போது அம்மா மௌத்தா போச்சு அப்படின்னா
கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் தாங்கி கொள்ளுகிற விதத்தில் இருக்கும். ஒரு 6 வயசு குழந்தைக்கு அம்மா தன் கண் முன்னால வஃபாத்தாகி அங்கே இருப்பவர்களால் அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டு விட்டு போகும்போது அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு அம்மாவை அடக்கம் செஞ்சுட்டு திரும்ப 6 வயசு பையன் திரும்பி வர்றதுன்னா மனதிற்கு எவ்வளவு பெரிய ரணமாக இருக்கும். அது ஆறுதல் கூறுவதற்கு கூட ஆள் இல்லாமல் அவர்கள் மக்காவை நோக்கி வருகிறார்கள். தூரத்துல இருந்து மக்கா தெரிகிறது. அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கருப்பு நிறத்து நீக்ரோ இனத்தை சார்ந்த ஐமன், பரக்கத் என்கிற பெயர் கொண்ட ஐமன். இதற்கு முன்பும் பல தடவை அவர்களின் வரலாறு பேசியிருக்கிறோம். ஐமன் தூரத்திலிருந்து பார்க்கறாங்க, யாரோ சின்ன பையன் ஒருத்தர் நடந்து வர்றார். இவங்களுக்கு தூரத்திலிருந்து பார்க்கிற போது உருவம் சரியா தெரியாதல்லவா, யாரோ வர்றாங்க. நெருங்க 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 ஓரளவு 2 பேத்துக்கும் இடையில உள்ள தூரம் குறைய குறைய லேசாக மங்களாக முகம்மதுவின் முகம் போலல்லவா தெரிகிறது என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். வந்துட்டு பக்கத்துல வர வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு தெரிஞ்ச உடனே ஓடி போகிறார்கள். ஐமன், என்ன ஆச்சு, ஏன் குழந்தை தனியா வருது, சின்ன பையன் தனியா வர்றாரு, அம்மா மௌத்தாயிட்டாங்க என்று அழுது கொண்டே சொல்லுகிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வாரி அணைத்து கொண்டார்கள். ஐமன் அவர்கள் கட்டி அணைத்து கொண்டு அவர்களும் அழுது. ஏனென்றால் ரொம்ப வயதான கிழவி அல்ல ஆமினா அம்மா. அல்லாஹுவின் ஏற்பாடு, தந்தையை விரைவாக அழைத்து கொண்டவன் தாயையும் விரைவாக அழைத்து கொள்ளுகிறான். இந்த குழந்தை தனியா அங்கிருந்து அபவாலிருந்து வந்திருக்குது. கூட்டிட்டு போய் நேரா கொண்டு போய் பாட்டனார் அப்துல் முத்தலிப்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. குழந்தை அவங்க அம்மா கூட போச்சு, திரும்பி வர்றப்ப அவங்க அம்மா மௌத்தாயி தனியா வந்திருக்கு. அவர்களும் வாரி அணைத்து கொள்ளுவார்கள். ஒரு 6 வயது சிறுவன், தந்தையும் இல்லை தாயும் இல்லை என்கிற நிலையில் ஒருவர் ஆகுவது ஒரு பெரிய செய்தி. இது ஒரு வகையில நாம் பொருந்தித்தான் ஆக வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பின்னால் நபியாக வந்து செயற்கரிய செயல் செய்ய வேண்டிய ஒரு அல்லாஹுவின் தூதர் எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய கல்பு தந்தையின் பக்கமோ தாயின் பக்கமோ வேறு உறவுகளின் பக்கமோ முழுமையா ஆயிடக்கூடாது. முழுக்க முழுக்க பின்னால் நபியாகிற இந்த நபியினுடைய கல்பு அல்லாஹுவோட மட்டும் கனெக்டிவிட்டியில இருக்கணும், அல்லாஹ்வோட கனெக்ஷன்ல இருக்கணும். வேற எந்த கனெக்ஷனும் கூடுதலாக உள்ளத்திற்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பது அல்லாஹுடைய ஏற்பாடோ என்னவோ. அல்லாஹ் இவர்களை எல்லாம் இழக்க வைத்து விட்டான். ஆனால் வரலாற்றை வாசிக்கிற போது மனம் கனத்து தான் சோகத்தோடு தான் அந்த வரிகளை நம்மாலே கழக்க முடியும். 6 வயதில் 2 பேரையும் இழந்து விட்டு திரும்பி வரக்கூடிய அந்த குழந்தை, சொல்ல போனா அதிகமாக பாசம் கொட்டி வளர்க்க வேண்டிய ஒரு பருவத்தில் 6 வயசு 7 வயசுல தந்தையின் பாசமும் கிடைக்கவில்லை, அந்த குழந்தைக்கு தாயின் பாசமும் கிடைக்கவில்லை. 2ஐ விட்டும் அவர்கள் மஹ்ரூமாகி விட்டார்கள். ஒருவேளை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவது போல் தந்தையையும் மதீனாவிலே வஃபாத்தாக்கியவன், தாயை மதீனாவிற்கு வெளியிலே, மக்காவுக்கும் மதீனாவிற்கும் இடையில் தான் அபவா இருக்கிறது என்றாலும் மதீனாவிற்கு நெருக்கமாக இருக்கிறது. அந்த 2 பேரையுமே மதீனாவிலே மரிக்க செய்வதன் மூலம், மரணிக்க செய்ததன் மூலம் இந்த குழந்தைக்கான வருங்கால நுழைவிடமும் புகலிடமும் மதீனா தான் என்பதை அல்லாஹு சொல்லாமல் சொல்லுகிற ஏற்பாடு அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாட்களிலும் இந்த அபவா என்கிற இடத்திற்கு வந்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தாயினுடைய கபரிலே ஜியாரத்து செய்து அவர்கள் அழுதார்கள் என்று வருகிறது. ஹதீஸிலே வருவது போல் பக்கன் நபியு அபுகா மன் ஹவுலஹு, அவர்கள் தேம்பி 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 அழுது சுற்றி இருப்பவர்களை எல்லாம் அழ வைத்து விட்டார்கள் என்று வருகிறது. வேறு வார்த்தையில் சொல்லுவதானால் 63 ஆண்டு கால வாழ்க்கையில் காருண்ய நபியின் கண்ணீர் துளிகளாக எத்தனை சந்தர்ப்பங்களில் கண்ணீர் வந்ததோ அதிலெல்லாம் ஆக மிகப்பெரிய அழுகை, தேம்பி தேம்பி விசும்பலோடும் விம்முதலோடும் வந்த அழுகை என்பது தாயின் கபரிலே அழுத அழுகைதான். 6 வயதிலே கிட்டத்தட்ட முழுமையான யத்தீமாக ஆகிவிடுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த வளரிளம் பருவத்தினுடைய
8வது வயசு அப்துல் முத்தலிப் அவர்களும் வஃபாத்தாகிறார்கள். அடுத்தடுத்து யாருமே பெருமானாரோடு நிரந்தரமாக ஒட்டாத அளவுக்கு அல்லது உள்ளத்தில் இடம் புகாத அளவுக்கு அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. தாத்தாவும் 8 வயசுல மௌத்தானுகிற போது அபூ தாலிபினுடைய வளர்ப்பிற்கு போய் விடுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லக்கூடாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்போது வயது 8 முடிந்து 9. இங்கிருந்து தொடங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 50வது வயது வரைக்கும் ஏறத்தாழ 41 வருஷம் சொல்லலாமா, 41 வருஷ காலம் பெருமானாரை நிழல் போல் அரணாக இருந்து காப்பாற்றிய பெரியவர் அபூ தாலிப் அவர்கள். தந்தையோடு உடன் பிறந்தவர் என்றாலும் தன்னுடைய தம்பியின் மகனாய் சகோதரரின் மகனா ஒரு தடவையும் பார்க்கல. சொல்ல போனா தம் பெத்த பிள்ளைகளுக்கு மேல பார்த்தாங்க அபூ தாலிப் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது அவ்வளவு மஹப்பத், பிரியம். தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, தாத்தாவும் இல்லை. தன் சகோதரனின் மகன் தன்னிடத்தில் வளருகிறான். அபூ தாலிப் நிறைய மக்கள், காசு கம்மி, வசதியில் குறைந்தவர், மக்கள் செல்வத்தில் நிறைந்தவர். அவங்க வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் இருக்கணும். வீட்டுக்கு வெளியிலே ஒரு திண்ணை இருக்கும். இந்த திண்ணை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருப்பார்கள். இரவு இருட்ட தொடங்கியதற்கு பிறகு பெருமானார் படுத்திருக்கிற அந்த இடத்திற்கு வந்து உள்ள படுத்திருக்கிற அபூ தாலிப் அவர்கள் வயதான காலத்திலே கூட வெளியில வந்து ரசூலுல்லாஹ் போர்வையை போர்த்தி படுத்திருப்பவர்களை எழுப்பி அந்த இடத்துல உள்ளுக்குள்ள இருந்து படுத்திருக்கிற தன்னுடைய மகனுகள்ல ஒருத்தரை கொண்டு வந்து திண்ணையில போட்டுட்டு ரசூலுல்லாவை இப்படியும் வருகிறது தூக்கி கொண்டு போய் உள்ள போட்டுருவாங்களாம் படுக்கிறதுக்கு. இந்த குழந்தை வருங்காலத்தில் ஒரு பெரிய வாய்ப்பும் வசதியும் பின்னாலே மக்கள் தலைவராகிற வாய்ப்பு இருப்பது எல்லாருக்கும் அரசல் புரசலாக தெரியும். ஆபத்துகள் எதுவும் வரலாம், கொல்லுவதற்கு யாராவது வரலாம். கொன்றால் என் மகனை வேண்டுமானாலும் கொல்லட்டும், என் சகோதரன் மகன் முகம்மதுவை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்த ஏற்பாடு. வேறு சில அறிவிப்புல இப்படி வருது, சில நேரம் தாம் மகனை அல்ல தாங்களே படுத்துக் கொள்வார்களாம் போர்வையை போத்தி. யாராவது வந்தா முகம்மது படுத்திருக்கான்னு அடிக்கிறதா இருந்தா அடிச்சுட்டு போகட்டும். இவர் இந்த மாதிரி முகம்மதுவை காப்பாற்றுவதற்கு தன்னை தர துணிந்ததை, தன் மக்களை தாரை வார்க்க துணிந்ததை அல் குர்ஆனுடைய வசனம் சூரா அன்ஆமிலே வஹும் யன்ஹவுன அன்ஹு வ யன்ஹவுன அன்ஹு வ யுஹ்லிகூன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்அரூன்கிற ஆயத்தினுடைய தப்சீர்களில் நமக்கு இந்த செய்தியை எல்லாம் எழுதி தருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய பராமரிப்பில் இருக்கிற போதுதான் இந்த பருவமெல்லாம் வருகிறது. இப்படி இருக்கிற ஒரு சூழலில் தான் அநேகமாய் ஒரு 10-12 வயசு கிடக்கிறது. 10 வயசு தான் இருக்கும். வரலாற்றாசிரியர்கள் சில பேர் கருத்துப்படி ஹர்புல் ஃபிஜார் என்று சொல்லி ஒரு பெரிய யுத்தம் 4 வருஷ காலம் அந்த யுத்தம் நீடித்தது. அந்த நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயத்திலே அதிலே பங்கெடுக்கவில்லை என்றாலும் அதையெல்லாம் பார்த்து கொள்ளும் சூழ்நிலையில் தான் வளர்ந்தார்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துக்கு போவோம். வயசு 9. அபூ தாலிப் அவர்கள் தங்கள் சகோதரர் மகன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வியாபாரத்தை பழக்கி கொடுத்து அவரின் வருங்காலத்தை உருவாக்க நினைத்தவர்கள், வா எங்கூட வியாபாரத்துக்கு போலான்னு சொல்லி ஷாமுக்கு கூட்டிட்டு போறாங்க. சிரியா தேசத்திற்கு கூட்டிட்டு சென்று போகிறார்கள். நான் இங்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். வருங்காலத்தில் நுபுவத்தை சுமக்கப் போகும் இந்த குழந்தையை அல்லாஹு தஆலா எல்லா வகையிலும் பாதுகாத்தான். இதோ இப்போது அபூ தாலிபோடு ஷாம் தேசத்தை நோக்கி வியாபாரத்திற்காக வேண்டி ஒரு 9 வயசு பையனாக அவர்கள் போகிறார்கள். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது தங்கணும். திடீர்னு பார்த்தா ஒரு தேவாலயம் இருந்தது, ஒரு சர்ச் இருந்தது. அங்க உள்ள ஒரு பாதிரி இருக்கார். இந்த சர்ச்சுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளிச்சமெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல தங்கிக்கலான்னு ஒரு இடத்துல தங்கினாங்க. உள்ள இருந்து வெளியில ஒரு பாதிரி வந்தார். பண்டைய வேதங்களை எல்லாம் கற்றறிந்த பாதிரி. அவர் வந்து தேடி தேடி பார்க்கிறார் யாரையோ. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டார். இந்த மரத்துக்கு கீழே படுத்திருக்கிற தூங்குற பையன் யாரு அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் சொல்லுகிறார்கள், அது இந்த பெரியவருடைய சகோதரரின் மகன்.
ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாரோ கேட்கறாங்க, இந்த அவர் மகன்தான் அப்படின்ட்டாங்க அபூ தாலிப் அவர்களை காட்டி. பாதிரி சொன்னார், இல்ல அவர் மகனா இருக்க வாய்ப்பு இல்லை, என்னுடைய கருத்துப்படி இவர் தந்தை இறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாங்க சொன்னவங்க. ஆமாமா இறந்துட்டாரு, இது அவங்களுடைய தந்தையின் சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை பற்றிய பல்வேறு விஷயங்களை பாதிரி தான் படித்து அறிந்து வைத்திருந்த விஷயத்தை எல்லாம் சொல்றார். இந்த பாதிரி எந்த வாணிப கூட்டாலும் வெளியவெல்லாம் வரமாட்டார், தேவாலயத்தை விட்டு யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். இந்த தடவை தான் இவர்கள் தங்குகிற போது, இதுக்கு முன்னாடி நிறைய தடவை தங்கியிருக்காங்க, அப்போவெல்லாம் வந்ததில்லை. ரசூலுல்லாவை ஒரு 10 வயசு பையனை 9 வயசு பையனை கூட்டிட்டு வர்றப்ப மட்டும்தான் வெளியே வந்திருக்கார். வந்தவர் ரசூலுல்லாவுடைய கையை அந்த இடத்துல பிடிச்சிட்டு, ஆதா சையதுல் ஆலமீன், ஆதா ரஹ்மத்துல்லில் ஆலமீன், இவர் அகில உலகத்திற்கே தலைவர் அப்படின்னு சொல்றாரு அந்த பையனை பிடித்து விட்டு. யாருக்கும் ஒண்ணுமே புரியல. என்னன்னு விவரம் கேட்டாங்க. நீங்கள் வருகிற வழியில் மக்காவில இருந்து இந்த இடத்திற்கு என்னிடம் வந்து சேருகிற வரைக்கும் இந்த ஷாம் தேசத்தின் வழி நெடுகிலும் இந்த பையன் கடந்து வர்ற இடமெல்லாம் ஒவ்வொரு மரமும் கல்லும் இவர் கடக்கும் போதெல்லாம் அவைகள் தானாக குனிந்து சஜிதா செய்தது. மரத்தும் பி ஷஜரின் வலா ஹஜரின் இல்லா சஜிதத்திலகு, எல்லாமே சஜிதா செஞ்சது. உங்கள் கண்ணுக்கு அது தெரியாது. அது மட்டுமல்ல, நான் வேதங்களை கற்றறிந்திருக்கிற என்னுடைய அறிவுப்படி ஒரு சின்ன சோதனை மட்டும் நான் பண்ணணும். அவருடைய தோல் பூஜ்யத்திற்கு கீழே ஒரு சிறிய பழத்தினுடைய அளவுக்கு ஒரு சதை பகுதி தடித்திருக்கும். அது ஹாத்தமுன் நுபுவா, நுபுவத்தினுடைய முத்திரை. கரெக்டா கையை வச்சு கரெக்டா அமுத்தி பார்த்து இவர் வருங்காலத்தினுடைய நபி, அகில உலகத்தின் தலைவர் என்பதையெல்லாம் சொல்லுகிறார். அடுத்து அவரை கவனிக்கிறார். விடிந்து விட்ட பகலில் நல்ல வெளிச்சத்தில் மேகம் நிழல் கொடுக்கிறது. அவர் போற இடமெல்லாம் நிழல் வருகிறது. அவர் கொஞ்சம் நடந்து வருகிறார். மரம் சாய்ந்து அவருக்கு நிழலாக, மரம் தன்னுடைய இடத்தை விட்டும் அப்படியே சாய்வதை கண்ணாலே பார்க்கிறார்கள் அவர்கள். இவரும் காட்டுகிறார். உந்துரு இலா ஃபையி ஷஜரத்தி துதில்லுஹு, இத பாருங்க, அந்த மரம் எப்படி சாய்ந்து அவருக்கு வழி கொடுக்கிறது, நிழல் கொடுக்கிறது என்று பாருங்கள். சொல்லிட்டு சொன்னாரு, யூதர்கள் இவரை கண்டால் கொன்று விடுவார்கள். குறிப்பாக ஷாம் தேசத்திலே, குறிப்பாக ரோமானியர்கள் இவரை கண்டால் கொன்று விடுவார்கள். நீங்க இனிமேல் இந்த பயணத்தை தொடரக்கூடாது, இவர் அப்படியே கூட்டிட்டு மக்காவுக்கு திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே புஹைரா என்கிற அந்த பாதிரி, அவர் பேர் புஹைரா, சொன்னபடி ஷாம் தேசம் வரைக்கும் அபூ தாலிப் அவர்களோடு போக முடியல. பாதையிலேயே துண்டித்து விட்டு அவர்கள் திரும்பும் சூழ்நிலை வந்துவிட்டார். அன்பானவர்களே, ஆக இளம் பிராயத்தில், வளரிளம் பருவத்தில், இல்லை சிறு பிராயத்தில் இதையெல்லாம் சந்திக்கிறார்கள். சரி, வந்துட்டா 10 வயசு ஆனாலும் யோசிக்கிறாங்க. நிறைய மக்களோடு கஷ்டப்படுகிற அபூ தாலிப், காசு கம்மியா இருக்கிற அபூ தாலிப், அவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். நாமளும் சேர்ந்து ஒரு பாரமா சாப்பிட்டு இருந்தா. ஒன்று இங்கே நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், 10 வயசுல இது குழந்தை தொழிலாளர் இல்லையா அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கலாம். படிப்பு என்பது இவர்களுக்கு இல்லை. எந்த ஆசிரியர்கிட்டையும் போய் படிக்க கூடாதுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எந்த தாய் தந்தையோடும் சார்ந்து வாழ்ந்தால் அது பின்னால பிரச்சனைங்கிறதுனால தாய் தந்தையை அழைத்து கொண்டான். எனவே இவர்கள் ஏதாவது செய்ய நினைக்கிறார்கள், ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், ஏதாவது சம்பாதிக்கணும். ஊரை திரும்பி பார்க்கறாங்க. விவசாய பூமியா இருந்தா போய் ஏதாவது உழவு அது இதுன்னு வேலை செஞ்சு நாத்து நட்டு நடவு செஞ்சு என்னமாவது செய்யலாம். மக்கா விவசாய பூமியே அல்ல, அதுல எதுவும் விளையாது, ஒண்ணுமே இல்லை, விவசாய பூமி இல்லை. சரி, எங்கேயாவது வெளியூர்ல போய் ஏதாவது சம்பாதிக்கலாமன்னா புகைரா பாதிரி ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த குழந்தைய வெளியே அனுப்பாதீங்க, இந்த குழந்தைக்கு ஆபத்து இருக்கிறது, யார் வேண்டுமானாலும் கொலை முயற்சி செய்யலாம். எனவே வெளியூருக்கும் போக முடியாது, வேற வழியே இல்லை. உள்ளூர்ல ஒரே ஒரு விஷயம்தான் இனிமேல் செய்ய முடியும். என்னன்னா, ஆடு மேய்க்கலாம். நிறைய பேர் ஆடு மேய்க்கிறாங்க, கூலி கிடைக்கும். சரி என்று சொல்லி மக்காவாசிகளினுடைய சில ஆடுகளை, ஒரு ஆட்டுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அல்லது மறுநாள் வரைக்கும் 24 மணி நேரம் சுமாரா மிதிட்டு வந்தா ஒரு 4 திர்ஹம் கொடுப்பாங்க. சில பேர் 2 திர்ஹம் கொடுப்பாங்க. சில பேர் ஏதாவது பொருள் கொடுப்பாங்க. அதுக்காக வேண்டி ஆடு மேய்ப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகி விட்டார்கள்.
உங்களுக்கெல்லாம் தெரியும், பிரபலமான நபிமொழி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் நபியின் இல்லா வகத் ரஅல் கனம். எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, காலு அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை நீங்களுமா ஆடு மேய்த்தீர்கள்? நாம் குன்து அர்ஆஹா ஃபி கராரித் லி அஹ்லி மக்கா. ஆமா, நானும் மக்காவாசிகளுக்காக வேண்டி ஆடு மேய்த்திருக்கிறேன். இது சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்க்க துவங்கினார்கள். இறுதியாய் ஒரு செய்தி, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சிறுபிராயம், வயது 12. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ப்பவர்களாக இருக்கிற போது, 12 வயசுங்கிறது உங்களுக்கு தெரியும். நாமெல்லாம் எப்படி இருந்திருப்போம் 12 வயசுல? செவுரு ஏறி குதிக்கிறது, கொய்யா மரத்துல ஏறுறது, ஏதாவது ரோட்ல அது இது பம்பரம் கோழின்னு எல்லாம் விளையாடுறது, கூட இருக்கிற பசங்க கூட சண்டை போடுறது, நாம அடிக்கிறது அல்லது சமயத்துல அவன் அடிச்சு நாம வாங்குறது, அவன் பொருளை எதையாவது நாம புடுங்கிட்டு போறது அல்லது நம்ம பொருளை எவனாவது அவன் புடுங்கிட்டு போறது, இதெல்லாம் தானே ஒரு சிறு 12 வயசுல நடக்கும். 10 பருவத்தில நடக்கிற எந்த சேட்டைகளும் இல்லாமல் ஒரு குழந்தை. ஆனா மனசுக்குள்ள லேசா ஆசை வருது, விளையாடணும். விளையாடு இல்லை. என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பருவ வரலாறு, 15 வயசுக்கு உட்பட்ட வரலாறுல எந்த பையன் கூடயும் சண்டை போட்டதில்லை, யாரு கூடயும் சுத்தினதில்லை, தீன் விளையாட்டு எதுவுமே விளையாடினதில்லை. பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸ்னா ஒருத்தன் இன்னொருத்தனை பொறாமை வருமல்ல, அது வந்ததில்லை. நம்மள்ட்ட இருந்து எதையாவது புடுங்குவாங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து எதையாவது நாம புடுங்குவோம்ல, அப்படியெல்லாம் வரல. இப்போவும் நம்மளை யார்ட்டையாவது ஒவ்வொருத்தட்டையும் நம்ம ஸ்கூல் லைஃப்பை பத்தி ஏதாவது கேட்டோம்னா யார்கிட்டயாவது அறை வாங்கியிருப்போம், அது நமக்கு ஞாபகம் வரும். அல்லது எவனையாவது நாம ரொம்ப அடிச்சு பிரச்சனையாகி அவங்க பேரண்ட்ஸ், அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி ஒண்ணுமே ஞாபகத்துல இல்லை, ஏன்னா எதுவுமே நடக்கல. ஆனா 12 வயசுல ஏதாவது ஒரு விளையாட்டு வேணும்னு ஆசைப்படுது, ஆசை வருது. மக்காவுல நைட்டு பாட்டெல்லாம் பாடி ஆட்டம் ஆடி இந்த ஷோவெல்லாம் நடத்துற மாதிரின்னு வச்சுங்களேன். இன்னைக்கு திருவிழா நடக்குதுல்ல, மக்கால திருவிழா பார்க்க போகணும்னு ஆசை. கூட ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் ஒரு பையன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த கூடு நாம் சொல்லிட்டு இருக்கிற வரலாறு இல்லாம இப்னுல் அசீர் அவர்கள் பதிவு செய்கிறாங்க, ஹாக்கிம் பதிவு செய்யறாங்க, தபரானியில் இருக்கு. ஹாக்கிம்லன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாவே வருது. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விட சின்னதா பார்த்தவங்க தானே. சரி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அறிவிப்புல வருது, நீ கொஞ்சம் என் ஆட்டையெல்லாம் பார்த்துக்கோ, நான் ராத்திரி இங்க மக்காவுல ஏதோ இது நடக்குதாமே, அதாவது திருவிழா மாதிரி நடக்குதாமே, நான் அதை போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வா. என்னைக்குமே எதையுமே ஆசைப்பட்டு கேட்காத கூட இருக்கிற ஃப்ரெண்டு அவர் இதை கேட்குறாருங்கிறப்போ சரின்ட்டார். அவரு கூட இருக்கிற பையன்ட்டு ஆடுகளை எல்லாம் ஒப்படைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போனா அங்க ஆடல் பாடலோட அந்த கால இசை கருவிகள்லாம் வச்சு பயங்கரமா முழங்குறாங்க, பயங்கரமா ஆடல் பாடல்லாம் நடக்குது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்ன? இது லைலத்துல் உருஸ், இது திருவிழா அப்படின்னாங்க. சரின்னு அங்க போய் உட்காந்துட்டாங்க. திருவிழா என்ன இன்னைக்கு மாதிரி விளக்கு உள்ள காலமா? எந்த வெளிச்சமும் கிடையாதுல்ல, எல்லா வெளிச்சம் தானே. போய் இருட்டில் உட்காந்தாச்சு. அங்க இசைக்கருவிகளோடான ஆடல் பாடல். போய் உட்கார்ந்தது தான் தாமதம். அல்லாஹு தஆலா அந்த காதை கேட்காம ஆக்கிட்டான். அந்த நேரத்துல மட்டும் காது கேட்கல. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாட்களில் சொல்லுவதாக அறிவிப்பு வருகிறது. ஹாக்கிம்ல இப்னுல் அசீர் எல்லாம் அப்படிதான் வருது. அல்லாஹ் என் காதுல அரைஞ்சிட்டான், நான் எதையுமே கேட்க முடியல, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் காது கேட்கலன்னு ஒண்ணு தூக்கம் வந்துருச்சு, தூங்கி முடிச்சுட்டாங்க. காலையில அதிகாலை ஓடி போய் இந்த ஆடு மேய்க்கிற பையன் இருந்து ஆடுகளெல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அப்பாடா போயிட்டு வந்துட்டோன்னு திரும்ப ஆசை. மறுநாள் நைட்டும், நீ கொஞ்சம் என் ஆட்டையெல்லாம் பார்த்துக்கிறியா, நான் மக்காவுக்கு போயிட்டு வர்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு 2வது நாள், முதல் நாள் நடந்தது அதே மாதிரி நடந்தது. போவாங்க, உட்காருவாங்க, காது கேட்காது, அடுத்து தூக்கம் வந்துடும், கண்ணையும் கட்டி விட்டுருவான்ல, காதையும் கட்டி விட்டுருவான். முடிஞ்சு காலையில வரையும் அப்படியே. வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, எந்த காலத்திலையும் இனிமேல் நான் இது மாதிரி எந்த செய்திக்கும் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களாக முடிவு செய்கிறார்கள். இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளரிளம் பருவ நாட்கள், அதாவது சிறு பிராயத்துடைய நாட்கள். இனி இன்ஷா அல்லாஹ் வாலிப நாட்களில் நடந்த மகத்தான நிகழ்வுகளை பார்க்க வேண்டும். துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய
துஆவுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உரித்தான மக்களில் மேன்மக்களில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.